வணக்கம். ஆடியோ குரல் யூனிவர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கு நாம் பேசப்போவது சாதாரண விஷயங்கள் இல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள், உங்கள் மனதை விழிக்க வைக்கும் உண்மைகள். இன்று நாம் பேசப்போகும் விஷயம், நாம் தேர்வு செய்கிற தலைவர் நம்ம வாழ்க்கையை எப்படி பாவிக்கிறார். இந்த நரேஷன் முடியும் முன்னாடி நீங்கள் உங்களையே கேள்வி கேட்பீர்கள், நான் சரியான முடிவு எடுக்கிறேனா என்று. அப்படினா அமைதியாக கேளுங்கள். இந்த பயணம் இப்போ ஆரம்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம பல முடிவுகளை எடுக்கிறோம். சில முடிவுகள் சின்னது, சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் அளவுக்கு பெரியது. அதில் மிகவும் முக்கியமான முடிவு என்னன்னா, நாம போடும் ஒரு வோட். பல பேருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தோன்றும். எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா, அந்த ஒரு வோட்டு தான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் என்று தீர்மானிக்கிற ஒரு பெரிய பவர். நீ ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பார். நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கணும்? நல்ல ரோட்ஸ் இருக்கணுமா? நல்ல எஜுகேஷன் கிடைக்கணுமா? வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கணுமா? சேஃப்டி இருக்கணுமா? இந்த எல்லா விஷயங்களையும் யாரு டிசைட் பண்றாங்க? நாம தேர்வு பண்ற லீடர் தான். அதனால வோட் பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பொறுப்பு. ஆனா இங்கதான் நம்ம சொசைட்டில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்மில் நிறைய பேர் யோசிக்காம வோட் பண்றோம். சில பேர் இமோஷன்ல வோட் பண்றாங்க, சில பேர் காஸ்ட் ரிலிஜன் பார்த்து வோட் பண்றாங்க, சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்து வோட் பண்றாங்க, இன்னும் சில பேர் அவன் போடுறான் நானும் போடுறேன் என்று கிரௌட ஃபாலோ பண்றாங்க. இதுதான் கிரௌட் மென்டாலிட்டி. இதுதான் நம்மை பின்னோக்கி இழுக்கிற பிக்கஸ்ட் ரீசன். ஒரு செகண்ட் நீ உன்னையே கேள், நீ வோட் பண்ணும்போது உண்மையில யோசிச்சு பண்றியா இல்ல மற்றவர்களை ஃபாலோ பண்றியா? இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் வோட்டர் யார்னா, அவன் யோசிப்பான், அவன் கேள்வி கேட்பான். இந்த லீடர் என்ன ஒர்க் பண்ணியிருக்கார், அவர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவர் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கார், அவர் சொல்ற ப்ராமிசஸ் ரியலிஸ்டிக்கா இருக்கா? ஒரு நல்ல லீடர் பேசுறது மட்டும் முக்கியம் இல்ல, அவர் செய்யறது தான் முக்கியம். பல பேர் ஒரு காமன் மிஸ்டேக் பண்றாங்க. யாராவது ஃபேமஸ்னா அவரை நல்ல லீடர்னு அஸ்யூம் பண்றாங்க. ஆனா பாப்புலாரிட்டின்னு ஒன்று, லீடர்ஷிப்னு ஒன்று, இரண்டும் சேம் இல்ல. ஒரு நல்ல லீடருக்கு கிளாரிட்டி இருக்கணும், ஃபியூச்சர் பிளான் இருக்கணும், மக்கள் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்கணும், அதை சால்வ் பண்ணும் கரேஜ் இருக்கணும். ஒரு நல்ல லீடர் கிட்ட இருக்க வேண்டிய சில முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கு. முதல்ல நேர்மை, கரப்ஷன் இல்லாம இருக்கணும். அடுத்து விஷன், ஃபியூச்சர் பற்றி கிளியரா யோசிக்கணும். அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்கள் கஷ்டப்பட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும். அடுத்து கன்சிஸ்டன்சி, எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, எப்பவும் வேலை செய்யணும். இந்த குவாலிட்டிஸ் இல்லாம இருந்தா எந்த லீடரும் ஸ்ட்ராங் இல்ல. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீ ஒரு தவறான வோட் போட்டா அது உன்னை மட்டும் பாதிக்காது, உன் ஃபேமிலியையும் பாதிக்கும், உன் ஃபியூச்சரையும் பாதிக்கும். ஒரு ராங் லீடர் வந்தா 5 வருடம் ஸ்ட்ரகிள் தான். அதுதான் ரியல் இம்பாக்ட். பெட்ரோல் பிரைஸ் உயரும், எஜுகேஷன் காஸ்ட்லி ஆகும், ஜாப்ஸ் குறையும், டெவலப்மெண்ட் ஸ்லோ ஆகும். இதெல்லாம் ஒரு டிசிஷனால தான் வரும். ஆனா அதே மாதிரி நீ ஒரு சரியான டிசிஷன் எடுத்தா அது லைஃப் சேஞ்ச் பண்ணும். நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல ஜாப்ஸ் வரும், எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும், சேஃப்டி அதிகரிக்கும். ஒரு நல்ல லீடர் வந்தா நம்ம லைஃப் ஓவரால் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண எலெக்ஷன் இல்ல, இது ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த முறை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இமோஷன்ல இல்ல, லாஜிக்ல யோசிக்கணும். நீ லேசி இல்ல, நீ வீக் இல்ல, ஆனா நீ அவேர் இல்ல. அவேர்னஸ் வந்தா தான் சேஞ்ச் வரும். இந்த நரேஷன் உனக்கு அந்த அவேர்னஸை கொடுக்கணும். அடுத்த முறை வோட் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணு. டீப்பா யோசிச்சு பார், நான் சரியான லீடரை தேர்வு பண்றேனான்னு. இந்த ஒரு கொஸ்டின் உன் வாழ்க்கையை மாற்றும். நம்ம சொசைட்டி சேஞ்ச் ஆகணும்னா நம்ம திங்கிங் சேஞ்ச் ஆகணும். எல்லாரும் அவேரா இருந்தா தான் நல்ல ஃபியூச்சர் உருவாகும். நினைவில் வை, ஒரு வோட் ஒரு பவர். அந்த பவரை சரியா யூஸ் பண்ணினா உன் வாழ்க்கை பெட்டர் ஆகும். தவறா யூஸ் பண்ணினா ரிக்ரெட் தான் வரும். இந்த மெசேஜ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணு. அவர்களும் யோசிக்கட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல டிசிஷன் எடுக்கலாம். அடுத்த எபிசோட்ல மக்கள் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுவரை சிந்தித்து செயல்படுங்கள், அறிவுடன் தேர்வு செய்யுங்கள்.